வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். வேற யார்கிட்ட கேட்டு வந்திருக்கான்? சாமி சக்கமா சொல்றடியம்மா, நான் எல்லாத்துக்கும் போய் சாக்கணும். சக்கமா சொல்லு, சக்கமா சொல் சாமி. சொல்லுடி. அதனுடைய பலவலன் எப்படி? அது நல்லதா ராசாத்தி? அது கெட்டதா? ஆண்களுக்கு ஆமா வலது புஜம் துடித்தா எம்மே ஆண்களுக்கு வலது புஜம். ஆண்களுக்கு வலது புஜமாகப்பட்ட துடித்தால் அன்று 8ஆம் நாள் வெட்டி அரசு ஆழ்வார்கள் மாட்டு மாளிகை கோட்டு கபரம்லாம் பதிப்பித்து அங்கும் மங்காளி இவங்களே அதுல இன்னொன்று, அதாவது ஆண்களுக்கு கல்யாணம் முடிந்தவர்களுக்கு ஆண்களுக்கு அதாவது கல்யாணம் ஆகாத இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? அந்த கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க காலைன்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு வலது பக்கம் துடித்தா இந்த காசினில் வாழாமல் கைலாயம் சார்வான்னு சக்கமா சொல்லுது. அது மட்டுமா? பெண்களுக்கு நம்மை போல ஒரு பெண்களுக்கு இடது கொஞ்சமாக துடித்தா அதனுடைய பலன் என்னவோ? நல்லதா கெட்டதா? நீ வாய்க்குமாரி இருந்துகிட்டு நிறைய சந்தேகப்படுக்கிற சண்டல் பிடிக்கிற, ஆனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல. சீக்கிரம் தாலியா இருக்குமாங்கிற பயம் உனக்கு வந்துருச்சு. கடைசியில தாலி இருப்பகிற சாலி பாலி ஒரு பிரிப்பு பிரிஞ்சு போய் நிக்குது. அந்த தாலி பிரிச்சு போகணும்னு சொல்லுவேன் சக்கமா.
ராசாத்தி உன் புருஷன் மண்ணு மேல தான் ஆசையா தவிர பொண்ணு மேல ஆசை இல்லை. ஆனாலும் ஒரு புள்ள பெத்து வச்சிருக்கிற நக்கணும் குமாரன். அதுவும் நாகேந்திரனுக்கு தான் பெத்திய தவிர உனக்கும் உன் புருஷனுக்கு பெத்துக்கல. இதெல்லாம சொல்லி காட்டுறேன். சரி இருந்தாலும் 8 தலைமுறை நாகேந்திரனுக்கு எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கலாம். ஆமா சொத்து பாக்குறான். ஆனா அவன் புருஷனுக்கு பெக்கல. அவன ஊரானுக்கு தான் நாகேந்திரனுக்கு பெத்த. அப்படி இருந்தும் இப்பவும் இந்த சட்டமா சொல்ற பெண்களுக்கு இடதுபட்சம் ஆக்கப்பட்டு தொழித்தா இன்னும் இந்த பூமையரை சால்வதற்கு நீ பிள்ளை பெப்போங்குது. உன்னோடதான் இருக்கேன். யார் பிள்ளை கொடுப்பா உனக்கு? உன் புருஷன் தான் வானால ஆசை என்ன பிள்ளை வாங்க. அதுக்காக இன்னொரு நாகேந்திரன் சேரு பிள்ளை பெற்றுட்டு வா. யாருடைய அருள் நான் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு பார்த்த மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தானே ஒரு கேள்வி. அம்மா என்னதான் இருந்தாலும் பண்ணக்காரி தான், கூலிக்காரி தான். உனக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அந்த ஆரிகரி எந்தாமயன் ஆரிகரி எந்தாமயன் சாமி இருக்குது. இருக்கிறான் பாரு சாமி. இந்த ஏழுமலை அந்த குலதெய்வம் எல்லாருக்கும் ஒரு கண்ணா, எங்களுக்கு ஒரு கண்ணா பறந்த சாமி. ஆமா பிச்சடை கப்பானோம்னா அந்த கம்பத்துக்கு கீழே போட்டு பார்ப்பான். என் நாராயணா அங்கத்தை வளர்க்க போகலாமான்னு கேட்டா பூ கொடுத்தா போகணும்னு போக மாட்டோம். ஆனா அவரு தான் சாமி கொலை தெய்வம். அவர் சொல்லிதான் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். தரு எனக்கு ஒண்ணு தரு தெரியுமா? அவருடைய சொல்றேன். இவ்வளவுதான் சொல்றியே. யாரா இப்ப எனக்கு சொன்னாங்க. அதனால அது மாதிரி முன்ன யாரா இப்ப குறி சொல்லிருக்கேன். சோரை கேக்குதோ சோரை கேக்குதோ குறி சொல்லாதோ சோரை வாங்கி கூட சாப்பிட்ட பிறகு அமெரிக்கா குறியா சொல்லு. சோரை வாரத்துக்கு போட்டு வாங்குறேன். போடு போடு. நானே குறி சொன்னேன். யார் குறி சொன்ன தெரியுமா? சாட்சி அந்த கண்ண போற மாதிரி கண்ண குறி சொன்னேன். நகமாரியம்மனுக்கே குறி சொல்ல இருக்கிறான். ஆமா முன் ஜென்மத்தில் ரேணுகாக பிறந்து ஜமதக்கினி மகாமுனிவரை மணர்ந்து 5 ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்து ஆகாயக்கன்றன் மீது ஆசைப்பட்டு தன் மகனுடைய பரசுராம் கையினால் அறுபட்டு மாரியாத்தானே பிறந்திருக்கன்னு சொன்னேன். அந்த அம்மா கற்கணும் தெரிச்சது. என்னடி நடந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லி ஆமா அந்த அம்மா கையில போட்டுருந்தாங்க கனையாளி. அதை கழட்டி என் கையில கொடுத்து போடி பாடிச்சுக்கிட்டு சொல்லிவிட்டாங்க. அதை கொடுத்து
வாரியருக்கு சொன்னேன் கல்யாணி கொடுத்தா. அப்புறம் இன்னும் யாருக்கு சொன்னேன்? இதெல்லாம் யார்கிட்ட வாங்கிட்டு வந்துருக்கிறேன்? ஆமா இந்த கூட யாருக்கிட்ட? அரேயே ராசாத்தி அந்த வேலைல கிழிச்சி அந்த விநாயக பெருமானுக்கு ஒரு சொன்னேன். எவ அவரு பெத்தவன சாமி? ஆமா. உனக்கு ஆணமுகம் வந்திருக்கும்டா தம்பி அப்படின்னா. ஆமா. அதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு ஆணமுகம் வந்து பத்திரி அப்போவே அப்படின்னா. சரி உன் தம்பிய பாருன்னு சொன்னான். அவன் தம்பிய பாருன்னு சொன்னான். ஏன் தம்பி சொல்லு? ஆமா. அப்ப கைய காட்டுற தம்பின்னு அவன் காட்டினது மாதிரி சொன்னேன். என்னடா கொரக்கொலை பண்ண சிறை எடுத்துட்டு வந்து ஆமா கொரக்கொலை பண்ண சிறை எடுத்துட்டு வந்து மானங்கட்டு பண்ணி சொன்ன தம்பின்னு கெட்டி அதை சொல்லாது சொல்லாத. அவள் முன் ஜென்மத்துல என்னவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டா. அதனால வந்து குறைச்சி கிடையாது. என்ன சேர்ந்தவத்தான் அவ பிறந்தது அங்க பிறந்துட்டான். வளர்ந்தது அங்க வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவ வச்சிருந்த கோடி வாங்கி கொடுத்து நீ பொழைச்சிக்கிடின்னு சொல்லி போட்டு அந்த முருகன் இந்த புல்லாங்குழல் எப்படி வந்து இது யாருக்கு கொடுத்தா? ஆமா. ஏன் அடுத்தவங்க கையை நீ கை தொட மாட்டேங்கிறன்னு கேட்கிறேன். ஆமா அதானே இத வச்சு தானே காட்டிட்டு கூறி சொல்றேன். ஆமா இது யார் கொடுத்தா தெரியுமா? அந்த மாயவர்க்கே மாயவர்க்கே இந்த ஏழுமலையாருக்கு போய் குறி சொன்னேன். அவருக்கே சாமி பகவானுக்கு குறி சொன்னேன். சரி யார சாமியோ நீ தொழுக்க பொண்ண சார் எடுத்து ஒண்ணு மொட்டை படிச்சு பாங்க படுத்துட்டான்னு தொழுக்கணும்னு சொன்னேன். நீ சொன்னேன் தொழுக்க பொண்ண சார் எடுத்ததெல்லாம் ஒண்ணு தாண்டி உண்மை. மொட்டை அடிச்சு நாட்டு நகரெல்லாம் எழுதி வாங்கிட்டானு. ஆமா. என் தங்கச்சி காலி இல்லைன்னு சொன்னா நான் காணாத நின்றுப்பேன். அதனால அவருக்கு என் கையில் இருக்கு புல்லாங்குயில தரேன். நீ யாருக்கையும் தொட்டு பேசாதடி வச்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு கொடுத்து போச்சு. தொட்டு பேசாத. இந்த பிள்ளைங்கள மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஆமா சரி சரி சாமி. ஆமா. ஆனாலும் சாமி ஒன்னு சந்தேகம். ஆனா என் பிள்ளை ஒண்ணு இருக்கு. நம்ம பிள்ளை கை குழந்தை பத்தியா எம்மா நேரம் உரைக்காத சமயம் நம்ம அங்கே நிற்கும். இல்லைன்னா தலை
வந்து கையில போறா உட்காரு அடிச்சனா அரை காலில் போறாங்க இருக்காடா குறம் நாளைக்குமா கவுண்டர் சொல்ற கவுண்டர் நல்லா சொல்லி நல்லா சமைச்சு சொல்லு சாமி சரி போய் தோண போ சாமி இந்த ஊருக்கு இந்த பெரிய மிராஸ் இந்த ஊர் நாட்டாமக்காரர் சாமி நாட்டாமக்கார குச்ச விட்டு பிள்ளை பஞ்சாயத்து நாதான் சாமி நான் போய் நின்று தொண்டை தண்ணி குடிச்சாங்க சாமி போ சாமி சாமி அரே பஞ்சாயத்து பேசும்போது ஆமா நீ நடுவுல போய் உட்காந்துல சப்புன்னு விட்டுருவாங்க எல்லாரும் என் வாயில விட்டுருவாங்க ஓ நான் சொல்ற வார்த்தையும் மரியாதை கப்பச்சு பண்ணி இருப்பாங்க சொல்லு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சாமி ஏன் பணி விசாரணை நேரத்துல எஸ்மா நீ பஞ்சாயத்துக்கார் பஞ்சாயத்துக்காரர் ஓர வஞ்சனம் இல்லாத கண்டிப்பா தாய்க்குள்ள பிடிச்சி பேசுவேன் ஓ சரியான கோவம் வந்து நாயத்தை பிடிச்சி பேசுறாள் சாமி ஆமா சாமி நான் ஒரு கை விலையா ஓட்டிக்கிறேன் சாமி நம்மளவா சரியான கோவம் வந்து என்னைக்கு நீ கோவனை கூட்டி கொடுக்க ஏடா என்ன சொல்றான் ஒரு கழுதை ஓட்டிக்கிறான் சாமி ஓட்டிக்கிறான் ஒன்ன மட்டும் சேர்த்துக்கிறான் நீ என்னைக்கு கொரோனா கூட்டி கொடுத்த நீ கம்முடு நான் சொல்றது கேளு ஓ சரியான கோவம் வந்துடும் போப்படி போ ஹாய் நான் உப்பாட தலைமையில இருந்து பாகம் பிரிச்சிருக்கணுமா இல்ல பிரிக்கல என்னைக்கு கொரோனா கூட்டி கொடுத்தியோ இன்னைக்கு என்ன பண்ற பாகத்தை ரெண்டா பிரிக்கல எதுக்கு கூட்டி கொடுத்தா நீ வேணா கூட்டி கொடுத்துருக்கலாம் பிரிக்க முடியாது சொல்லு சரியான கோவம் மட்டும் அடைக்கி சேர்த்துக்கிட்டேன் அடிச்சுருவான் ஊருக்கு வச்ச நாயே குறவை என்ன சொல்லிச்சு ஒரு கழுதையை ஓட்டிக்கிறேன் சாமி ஓட்டிக்கிறேன் என் அண்ணன் சேர்த்துக்கிற சொன்னில எப்படி வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் சாமி மச்சா முட்டா பால் அரே இந்த 20ல 20ல ஆட்டாட்டுக்க மச்சக்க வந்தது சாமி ஏ ஆட்டோடக்கடா ஆட்டோடக்கு இல்ல சாமி 20ல வந்தது சாமி 25ல கொரோனா 19ல வந்தது சாமி ஆமா அதுல வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிச்சு உங்க அண்ணனுக்கு சாமி அப்படி சொல்லு உனக்கு கேட்க வந்த மத்தியா இங்கேயும் போடலாம் இதுலயும் போடுவோம் நீங்க சரி சொல்லு சாமி அரே ஆட்டாட்டுக்க கெட்டாட்டுக்க வந்து சாமி ஆட்டாட்டுக்கு தான் இப்ப கிட்டாட்டுக்கு வேற தனியா வந்து அண்ணா போட்டாட்டியே சாமி தாலி 5 மாசம் கற்போம் போன முன்னாடி சாமி அதுக்கு என்ன அரே சாமி அண்ணன் செத்து போச்சு அண்ணன் முன்னாடி அங்கே நின்னா ஓ அங்கே நின்னா கொளத்தங்கரையிலே நின்னா பைப்படியிலே நின்னா ஒன்ன முன்னாடி அப்படின்னு சாமி பேர் வரக்கூடாதுன்னு அண்ணன் பொண்டாட்டியே நானே வச்சுக்கிட்டேன் நீனே வச்சுக்கிட்ட உங்க அண்ணன் பொண்டாட்டியே என் மயிரில் போதும்
ஏ அப்ப அம்மா கட்டு போய் நிக்கிறேன் அதுக்கு என்ன உன்னை பார்த்தா சந்தேகமா